ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு வெள்ளை அவல் ரெசிபி பார்க்க போகிறோம். இது எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போது நான் அவல் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில். இது ரொம்ப தின்னான ஒரு அவல், அதனால் ஈஸியாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டிடணும். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் வெள்ளை பாகு எடுக்கிறதுக்காக. இப்போ வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவல் 3 கப் எடுத்ததுனால வெல்லம் 1.5 கப் எடுத்திருக்கேன். ஸ்வீட்டு நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும், இந்த அளவு எடுத்துக்குங்க. இப்போ இந்த வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா இப்படி இலக்கி விட்டுட்டு இதை வடிகட்டிடலாம். இப்போ இந்த அவல் ரெசிபிக்கு திக் அவலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே தின் அவல் எடுத்திருக்கேன். ஈஸியாக அதை நனைச்சிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு உடனே இந்த ரெசிபி பண்ணிடலாம். திக் அவலாக இருந்தால் நீங்கள் 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த ரெசிபி பண்ணுங்கள். இப்போது நம்ம வடிகட்டிடலாம். சுத்தமான வெல்லம் தயாராகிடுச்சு. இப்போது இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வரணும், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கம்பி பதம் வர வரைக்கும் இலக்கி விடலாம். இது ஒரு ஈஸியான ரெசிபி. நமக்கு இனிப்பு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது இந்த ரெசிப்பியை சீக்கிரமாகவே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ஸ்வீட் அவல் ரெசிபி பண்ணுவாங்க. முறுக்கு, சீடை இதெல்லாம் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் நம்ம இந்த ரெசிபி பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியமாக பண்ணலாம். ரொம்ப ஈஸி அண்டு ஹெல்தி ரெசிபி இது. இப்போ ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பி பதம் வரும் பாருங்க. இதுக்கு நெய்யெல்லாம் ரொம்ப தேவையில்லை, ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும். முக்கியமாக இதுக்கு அவலும் வெல்லமும் தேவை. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டி வச்சிருந்த அவலை சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் இருக்கணும். இந்த ரெசிபியை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். நான் சொன்ன அளவே எடுத்துக்கங்க, அப்போ தான் ஸ்வீட்டு கரெக்டாக இருக்கும். 2 பங்கு எடுத்தீங்கன்னா 1 பங்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 3 பங்குக்கு 1.5 பங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இலக்கி விட்டாச்சு. எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கு தயாராகிடுச்சு ஸ்வீட் அவல். இப்போ கொஞ்சமாக ஏலத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டே இந்த தேங்காய் தான். இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டின்னராகவும் நம்ம செஞ்சுக்கலாம். ஈஸியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்தி. இப்போ இதுக்கு முந்திரி தாளிச்சு கொட்டிடலாம். கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்சிடுச்சு. நம்ம முந்திரி திராட்சை என்ன தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம அந்த இனிப்பு அவலில் போட்டுடலாம். கிருஷ்ண ஜெயந்தி, வரலட்சுமி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் இந்த இனிப்பு அவலை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டைமெல்லாம் இதுக்கு தேவையில்லை. அவலை மட்டும் ஊற வச்சா போதும், மற்றதெல்லாம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நமக்கு வெள்ளை அவல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூட தேங்காய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிக்கும் உங்களுக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.